மைண்ட்ஸ் ரூல்ஸில் சாப்டர் 5ல் இந்த வீடியோ மூலமாக நம்ம ரூல் நம்பர் 34 பற்றி பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 34 எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, ஒரு மைண்ட்ஸில் இருக்க லெட்ரினோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 34ல் டோட்டலாக ஏலேருந்து ஹச் வரையும் 8 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 8 பாயிண்ட்ஸும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சிமிலராக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி அதுக்கு ஸ்டோரின்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ அந்த 8 பாயிண்ட்ஸையும் நம்ம 3 ஸ்டோரியில் கிளப் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டோரி 1ல் என்னென்ன பாயிண்ட்ஸ் கவர் ஆகுதுங்கிறத போய் பார்க்கலாம். ஸ்டோரி 1ல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெட்ரின் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அதுக்கு ப்ரியராக என்னென்ன பண்ணணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல கட்ட போகிறீங்க, அதாவது சைட்டை சீஃப் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சைட் மட்டும் அப்ரூவல் வாங்கினா போதாது, எந்த மாதிரி டைப்பில் கட்ட போகிறீங்கிறதையும் சீஃப் இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் டைப்பா இல்லை வெஸ்டர்ன் டைப்பா இல்லை சர்வீஸ் டைப் லேட்ரின் கட்ட போகிறீங்களாங்கிறதையும் நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மைண்ட்ஸில் சர்வீஸ் டைப் லேட்ரின் கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா, சர்வீஸ் டைப் லெட்ரினுக்காக 2 பாயிண்ட்ஸ் ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த விஷுவல் ப்ரெசன்டேஷனில் பார்ப்போம். சர்வீஸ் டைப் லெட்ரினில் கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸ் டைப் லெட்ரின்னா என்னென்னு நமக்கு பல பேருக்கு தெரியாது. அதனால் சர்வீஸ் டைப் லெட்ரின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்டை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சர்வீஸ் டைப் லெட்ரினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 டெர்மினாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நைட் சாயில், அதாவது ஹியூமன் வேஸ்ட்டை நம்ம இங்கிலீஷில் எஸ்க்ரீட்டா அப்படின்ட்டு மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே ரூல்ஸில் அதை நைட் சாயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நைட் சாயிலை வச்சிருக்கிற ஒரு பாத்திரம் இல்லை வெசல், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம், அது பேர் ரெசப்டக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராப் டோர், அதாவது எதையாச்சும் ட்ராப் பண்ணி வைக்கிறோம் இல்லை மூடி வைக்கிறோங்கிறத ஒரு டோர் மூலமாக இல்லை ஒரு லிட்டு மூலமாக மூடி வைக்கிறோம், அது பேர் ட்ராப் டோர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த 3 கீட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க: நைட் சாயில், ரிசப்டக்கிள், ட்ராப் டோர். இந்த இமேஜ் ஒரு சர்வீஸ் லெட்ரினோட ஒரு மாடல் இமேஜ். நீங்கள் இதில் 3 பாயிண்ட் பார்த்தது இங்கே கவர் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பேர் ரெசப்டக்கிள். இங்கே தான் ஹியூமன் வேஸ்ட், அதாவது நைட் சாயிலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இது இந்த மனுஷன் உட்காந்துருக்கிற அந்த கட்டைக்கு பேர் சர்வீஸ் சேம்பர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். இந்த கிராஸ் பார்க்கு பேர் ட்ராப் டோர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் சர்வீஸ் லெட்ரினை பற்றி நெட்லேயோ இல்லை புக்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் தான் இருக்குது. இந்த பக்கெட்டுங்கிறது தான் ரெசப்டக்கிள், அந்த சீட் கவருங்கிறதா ட்ராப் டோர், அந்த இடத்துக்கு அந்த நடுவில் இருக்க கட்டைக்கு பேர் தான் சர்வீஸ் சேம்பர். பார்த்தீங்கன்னா, மைண்ட்ஸ் ரூல்ஸில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்வீஸ் டைப் லெட்ரினில் கம்பல்சரி எஃபிஷியன்ட் ட்ராப் டோர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த சர்வீஸ் சேம்பரில் அந்த ட்ராப் டோர் போய் மூடி இருக்கணும், எப்போவுமே மூடி இருக்கணும், யூஸ் பண்ணுறப்ப தான் அது திறக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற அந்த நைட் சாயிலுக்கு யூஸ் பண்ணுற ரெசப்டக்கிள் கால்வனைஸ்ட் அயனால் மேட் பண்ணியிருக்கணும். இந்த பிளாஸ்டிக்கோ இல்லை மற்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது, அயனில், அதுவும் கேல்வனைஸ்ட் அயனில் தான் மேட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம சர்வீஸ் லெட்ரின் மூலமாக தெரிஞ்சுக்கிற 2 பாயிண்ட்: ட்ராப் டோர், கேல்வனைஸ்ட் அயன் இருக்கிற ரிசப்டக்கிள். விஷுவல் ப்ரெசன்டேஷன் மூலமாக சர்வீஸ் டைப் லெட்ரினில் கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட், அதாவது எஃபிஷியன்ட் ட்ராப் டோர், கேல்வனைஸ்ட் அயன், ரெசப்டக்கிளுங்கிற 2 பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டோரி 1ல் என்ன சைட்டில் கட்டணும், என்ன டைப்பில் கட்டணும், சர்வீஸ் டைப் லெட்ரின் பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரி 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோரி 2ல் லெட்ரின் கட்டத்துக்கு ப்ரியர் அப்ரூவல் வாங்கி நம்ம ஸ்டோரி 1ல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டோரி 2ல் ஒரு லெட்ரின் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் பற்றி சொல்கிறதுனால அதையும் விஷுவல் ப்ரெசன்டேஷனில் பார்த்தா நல்லா இருக்கணுங்கிறதுனால நம்ம விஷுவல் ப்ரெசன்டேஷன்லேயே அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸ்டோரி 2ல் மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்ஸுமே லெட்ரின் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, லெட்ரினை ஒரு
பிரிக் ஆர் எனி பில்டிங் மெட்டீரியலால் கட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம பிரிக்கை வச்சு இப்போ கட்டிட்டோம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கம்ப்ளீட்டட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டினதுக்கப்புறம் பூசணும். எங்கெங்கே பூசணுங்கிறத ஃபஸ்ட்டு உங்கள் லெட்டினில் இருக்க ஃப்ளோர், அதுக்கப்புறம் லெட்டினில் இருக்க வால், அதாவது செவரில் மினிமம் அப் டு 1.2 மீட்டர் பூசணும்னு சொல்கிறாங்க. எதை வச்சு பூசணும்னா, சிமெண்ட் ஆர் எனி அதர் மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கட்டுறதை வந்து ஸ்மூத்தாகவும் இம்பர்வியஸ், அதாவது எதையும் உள்ளே போகாதபடி ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸாக இம்பர்வியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம வந்து லெட்ரினை வந்து அவுட்டர் கட்டியாச்சு. இப்போ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்கன்னா, உங்கள் லெட்ரினில் ப்ராப்பர் ட்ரைனேஜ், அதாவது தண்ணி வர்றதுக்கும் தண்ணி வெளியில் போகிறதுக்கும் ப்ராப்பர் ட்ரைனேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காற்று வசதி, அதாவது வென்டிலேஷனுக்கு நீங்கள் வந்து விண்டோ ஏதாவது ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேர்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெல்டர் கொடுக்கணும். ஷெல்டர் எதுக்குன்னா, மழை காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி நம்ம சிரமம் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஷெல்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெட்ரின் கட்டியாச்சு, அது மேலே பூசியாச்சு, உள்ளே இருக்க ப்ரொவிஷனும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லெட்ரின் நீங்கள் கட்டிட்டீங்க இல்லையா, அதனால அது இருக்க இன்டீரியர் வால்ஸ், மேலே இருக்கிற சீலிங், அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற தடுப்பு எல்லாத்தையும் ஒன்ஸ் இன் 4 months வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒயிட் வாஷ் பண்ணால் மட்டும் போதாது, அந்த ஒயிட் வாஷ் பண்ண தேதியை ஒரு புக்கில் நீங்கள் கண்டினியூஸாக நோட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4th பாயிண்டில் இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி யாரும் வந்து சிமெண்ட் வந்து பூசுறதில்ல, மோஸ்ட்லி எல்லாமே டைல்ஸ் போடுறதுனால நீங்கள் எங்கெங்கெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஆனால் ஒன்ஸ் இன் 7 days வந்து அது க்ளீனாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து டிட்டர்ஜென்ட்டோ சோப்போ ஏதாவது ஒன்று போட்டு அதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டோரி 2ல் கொடுத்துருக்கிற அந்த 4 பாயிண்ட்டை ஒரு ஓவர் வியூவாக ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பில்டிங் மெட்டீரியல், அதாவது பிரிக்கால் நீங்கள் கட்டுங்க. செகண்ட் பாயிண்ட் கட்டினதுக்கப்புறம் அதை சிமெண்ட்டால் பூசிடுங்க. தேர்டு பாயிண்ட் வென்டிலேஷன் கொடுங்க, ட்ரைனேஜ் கொடுங்க, அதுக்கப்புறம் ஷெல்டர் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்ஸ் இன் 4 months வந்து நம்ம வெள்ளை அடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 7 days வந்து அதை டிட்டர்ஜென்ட்டால் க்ளீன் பண்ணால் போதும். இது மூலமாக ஸ்டோரி 2ல் நம்ம 4 பாயிண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். விஷுவல் ப்ரெசன்டேஷன் மூலமாக ஸ்டோரி 2ல் கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரி 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டோரி 3 எதை சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, ப்ரைவேசி அண்ட் சேஃப்டி சம்மந்தமாக நம்ம இருக்கிற 3 பாயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் உங்களதில் 1க்கும் மேற்பட்ட லெட்ரின் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் இருக்கணுன்றாங்க. அதாவது தடுப்புகள் ஃபார் ப்ரைவசிக்காக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி லெட்ரின் கொடுத்து அது பார்ட்டிஷன் தடுப்புகள் கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தடுப்புகள் கொடுக்கறதுக்கு அப்புறமும் டோர் கொடுக்கணும். டோரில் வந்து தாப்பால் போடுறதுக்கான ப்ரொவிஷன், அதாவது ஃபாஸ்ட்னிங்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேர்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரி பக்கத்தில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஆண்களுக்கு தனிப்பாதை பெண்களுக்கு தனிப்பாதை கொடுத்து சேஃப்டியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்டோரி 3ல் பார்த்தீங்கன்னா தடுப்புகள் கொடுக்கணும், கதவுகள் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி பாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டோரி மூலமா, ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் லெட்ரின் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரியர் அப்போல் என்னென்ன, செகண்ட் பாயிண்ட் வந்து லெட்ரினை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதுக்கு ஒரு 4 பாயிண்ட், தேர்டு பாயிண்ட் வந்து சேஃப்டி அண்ட் ப்ரைவசி சம்மந்தமாக எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இது மூலமாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லெட்ரின் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம்.